அடுத்தது மகர ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். இவர்களுக்கு மகர ராசிக்குள்ளேயே சந்திரன் இருக்கிறார். காலையிலிருந்து மதியம் 2:29 வரை சூரியனுடைய ஆளுமையில் இருப்பது கண்டிப்பாக வாழ்க்கை துணை ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. அவர்களோடு வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது, புதிதாக யாரிடமும் அறிமுகமானால் எச்சரிக்கையாக பழகுவது மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும். ஆனால் பணி வளர்ச்சி, தொழில் லாபம், இந்த மாதிரி ரொட்டீனாக செய்யக்கூடிய வேலைகளுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறது. பொருளாதாரத்தில் ஏற்றமான நிலையாகவே காட்டுகிறது. கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்ல மட்டும் சற்று கவனம் அதிகம் காட்ட வேண்டிய ஒரு நாள். அடுத்தது கும்பராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். கும்பராசிக்கு பணியில் அற்புதமான வளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய நல்ல நிலை. திடீரென்று பணிக்கான பிரயாணங்கள், வெளியூர் வெளிநாடு போன்ற ஒரு நல்ல பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நிலையாக இருக்கும். மனதில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படும். பொருளாதாரத்தில் உயர்வான நிலை, பணப்புழக்கம் அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம். குடும்ப வாழ்வில் அதிக நிதானமும், ஆரோக்கியத்தில் அதிக எச்சரிக்கையும், புது முயற்சிகளில் சற்று பொறுமையும், ஓவர் கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் அமைதியாக இருப்பதும் உங்களுக்கு தொடர்ச்சியான நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு பலன்கள். அடுத்தது மீனராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். இவர்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மனதில் ஒரு கிளாரிட்டி ஏற்படும். சில விஷயங்களை எப்படி ஹேண்டில் செய்வது அப்படிங்கிற ஒரு நிலை, அவரவர்களுடைய சூழலுக்கு ஏற்றாற் போல சில முடிவுகள் ஏற்படலாம். பணி ரீதியிலான சில, கடன்கள் ரீதியிலான சில முடிவுகள் இது மாதிரியாக ஏற்படக்கூடிய நிலை. ஆனாலும் தொடர்ந்து நீங்க விரயங்களில் எச்சரிக்கை, ஆரோக்கியத்தில் கவனம், திருமண வாழ்வில் மிக அதிக நிதானத்துடன் விட்டு கொடுப்பது உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். நன்றி நண்பர்களே. இதுதான் 8ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2025 வெள்ளிக்கிழமைக்கான தினப்பலன்கள். நீங்க எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம்.